ஹே மை ஃபேமிலி, இன்றைக்கி வெயிட் பார்த்திங்கன்னா 60.250 கிராம். நேற்றை விட இன்றைக்கி 1/2 கிலோ அதிகமாக காட்டுது. உள்ளுக்குள்ளே ப்ராசஸ் ஆகிட்டுருக்கோம். நம்ம சாலட் தண்ணின்னு சாப்பிட்டோம் இல்லைங்களா, அதனால் வெயிட்டில் சேஞ்சஸ் வரும். ஆனால் நம்ம டயட்குள்ளே தான் இருக்கோம். ஸோ வழக்கம் போல் கருவேப்பிலை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டேன். நான் சுகர் இல்லாமல் ஒரு டீ 1 ஹவர் கழித்து குடித்தேன். பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு இன்றைக்கி நம்ம நிறைய பேர் ஒர்க்கிங் உமனாக இருப்போம், ஹோம் மேக்கராக இருப்போம். சில ஜென்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஒர்க்குக்கு போவாங்க. அவங்களுக்கு இதை டெய்லி ஒர்க் அவுட் பண்ணக்க டைம் இருக்காது. அதனாலேயே நம்ம வெயிட் லாஸை கண்டினியூ பண்ண முடியாது. மனசு நம்மளால் ரிலாக்ஸாக வச்சுக்க முடியாது. ஸோ விட்டுறலாம் அப்படின்னு விட்டுருவோம். அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் தான் இது. நம்ம செய்யக்கூடிய அதே வாட்டர் பாட்டில் எக்ஸசைஸை நம்ம படுக்க போகிற 1/2 அன் ஹவர் நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக தான் நான் இதை சொல்கிறேன். நானுமே சில நேரங்களில் டைம் இல்லாமல் அன்றைக்கி எக்ஸசைஸ் செய்ய முடியாமல் போயிருக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா நான் படுக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸு ஒரு 1/2 அன் ஹவர் கூட இந்த மாதிரி நான் செஞ்சு இன்றைக்கான ஒர்க் அவுட்டை செஞ்சுட்டோன்னு மனசை சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பேன். கண்டிப்பாக அதில் மாற்றம் வந்திருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். எனக்கு இந்த பாட்டில் எக்ஸசைஸை நான் இந்த மாதிரி படுத்துட்டு கூட செஞ்சுருக்கேன். ஸோ கைக்கு பெரிய மாற்றம் வந்திருக்கு. என்னை ஹிப்பை சுற்றி இருந்த வெயிட்டு, தொடையில் இருந்த வெயிட்லாம் சேம் இந்த மாதிரி படுத்துட்டு கூட எக்ஸசைஸ் செஞ்சு எனக்கு குறைஞ்சிருக்கு. அதை தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கான டைமை இந்த மாதிரி படுக்கிற நேரத்தில் கூட ஒதுக்கிக்கலாம். நம்மளால் வெயிட் லாஸ்லேருந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு மாற்றம் வருது அப்படிங்கும்போது நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான டைமு இல்லை அப்படின்னா கூட இதை கண்டினியூ பண்ணுங்கள். இதோட ப்ளஸ் ஒரு 20 நிமிஷம், அப்புறம் 1/2 அன் ஹவர், அப்புறம் 1 ஹவர் இந்த மாதிரி வாக்கிங் போங்க. வாக்கிங் நல்லா கையை வீசி வேகமாக நடக்கிறோம் அப்படின்னா நல்லா உடல் வேர்த்து நமக்கு ஒரு ரிசல்ட்டை தரும். கண்டிப்பாக வெயிட் லாஸில் வாக்கிங்கு இந்த 3 ஒர்க் அவுட்டும் எனக்கு நல்ல ரிசல்ட்டை தந்தது. நான் ஃபுட்டில் கண்ட்ரோல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. இதில் நான் ஒரு காலை மாற்றி தான் வச்சேன். ஆனால் வீடியோவில் பார்க்க ஏதோ செவுத்தில் உரசுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் நான் ஒர்க் அவுட் பண்ணிப்பேன். படுத்துட்டு கூட இந்த மாதிரி செஞ்சு நான் அன்றைக்கான டேவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதை தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த தோப்பு காரணமும் அப்படி தான். நான் என்றைக்குமே தோப்பு காரணம் போடணும், விநாயகரை நினச்சி போடுறோம் அப்படின்னா நம்ம உடல்லையும் மாற்றம் வரும்னு நான் செஞ்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். காலை உணவாக பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல் நைட்டே ஊற வச்சு தாளிச்சிக்கிட்டேன். அந்த கருப்பு சுண்டல் இருக்குது இல்லைங்களா, அதில் சேம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, ஜீரகத்தூள், மிளகுத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு தேங்காய் பூவும் போட்டு நான் உங்களுக்கு கொதிக்க வச்சுருக்கேன். சூப்பு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு எதுவுமே தேவையில்ல. நான் உங்களுக்கு எப்படி செஞ்சேன்னு ஒரு ரெசிபி போடுறேன். வேக வச்ச பயிரோட தண்ணியில் இது மாதிரி செஞ்சுக்கலாம். இதோட முருங்கைக்கீரை வச்சு காலையில் சாப்பாடை முடிச்சிட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சிட்டேன். தண்ணி குடிக்கலாமான்னா எனக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடித்து சாப்பிட்டா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். திரும்பவும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தண்ணி குடித்தா ஃபுட்டு கண்ட்ரோல் ஆகும். இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா அங்கே இந்த மாதிரி தான் நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ சாப்பாடு வாங்கி சிக்கன், ஃபிஷ்ஷு வச்சு சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அங்கேயும் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டேன். இந்த மாதிரி ஏதோ அத்தியாவசியமான ஒரு விருந்துக்கு போகிறோன்னா அங்கேயுமே நமக்கு தகுந்த மாதிரி உணவை மாற்றிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே நடைமுறை வாழ்க்கையில் தான் இருக்கோம். அந்த மாதிரி தான் நான் சாப்பிட்டேன். இதுக்கு மேலே நான் நைட் எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரெட் ஆம்லெட் எடுத்துக்கிட்டேன். நான் ஒயிட் ப்ரெட்டு தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ப்ரௌன் ப்ரெட் கூட எடுத்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டேன். இதோட வெள்ளரிக்காய், கேரட்டு கட் பண்ணி வச்சு சாப்பிடுங்க, கொய்யாக்காய் கட் பண்ணி வச்சு சாப்பிடுங்க. நல்லா ஃபுல்ஃபில்லாக சாப்பிடுங்க. இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு 60.250 கிராம். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பொறுத்து வெயிட்ல 1/2 கிலோ வரைக்கும் சேஞ்சஸ் ஆகும். நான் 2 நாளா மதியானத்திலேயே ஹெவியா சாப்பிட்றதுனால நைட்ல தண்ணி, கொய்யாக்காய் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். நேற்று சாலட் ஒரு கப்பு நிறைய சாப்பிட்டேன். ஆனா ஹெல்தி தான், எந்த ஜங்க் ஃபுட்ஸும் இல்லை, கெட்ட கொழுப்பை எதுவும் சேர்த்துக்கல. அப்போ உள்ளுக்குள்ள ப்ராசஸ் ஆயிட்டே இருக்கும். எல்லாருக்கும் இதே மாற்றம் வரும். இதுதான் எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு 6-6:30க்குள்ளார டின்னரை முடிக்க பாருங்க. அதுக்கு நமக்கு ரிசல்ட் சீக்கிரமாவே கிடைக்கும். யாரும் பயப்பட தேவையில்லை. இப்படிதான் எல்லாருக்குமே நம்ம நைட்ல என்ன உணவு எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து மாறுபடும். நம்ம எந்த ஆயில் ஃபுட்டும் ஜங்க் ஃபுட்ஸுமே சாப்பிடாம நம்ம புரோட்டீன் உள்ள உணவு தான் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது சேரல. ஸோ கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல சேரல. ஸோ நம்மளோட வெயிட்ல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வரும். நமக்கு டெய்லியுமே வெயிட்ல மாற்றம் வரணும்னு இல்லை, உள்ளுக்குள்ள ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும். அது ஒரு நாள் சடனா நமக்கு காட்டும். அதனால எந்த ஒரு சீட்டிங்கும் பண்ணாம புரோட்டீன் உள்ள உணவை டெய்லி ரெகுலரா கண்டினியூ பண்ணுவோம். கண்டிப்பா எல்லாருக்கும் மாற்றம்ங்கிறது ஏற்படும். அந்த நம்ம இந்த வெயிட் லாஸை கண்டினியூ பண்ணுவோம்.
இருக்கக்கூடிய ஃபேட்டை பொறுத்து மாற்றங்கிறது வரும். ஸோ நம்ம மனசு விடாம மனசு தளர ஸோ நம்ம